பேசவே கூடாது, நீ உதயசூரியன் சின்னத்தில் நின்ன, நீ வெறுமனே எங்களுக்கு ஆதரவு கட்சியா மட்டும் இருக்கணும், வாயே திறக்க கூடாது, எந்த டிமாண்ட்ஸ் எங்களுக்கு வைக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் நீங்க அணுகுனீங்க அப்படின்னா, அப்போ இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யாரு எங்கெங்க எந்தெந்த துறையில தவறு செஞ்சிருக்காங்க, எல்லா புள்ளிவிவரங்களும் என் கையில் இருக்கு. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்புல அடுத்தடுத்து இனிதான் இருக்கு பாருங்க. வேல்முருகன் இந்திய நாட்டுடைய ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் ஜெனரலுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அத்தனை அறிக்கைகளும் என் கையில் இருக்கு. கடந்த கால அதிமுக ஆட்சியும் சரி, இந்த கால திமுக ஆட்சியிலும் சரி, இதுல மக்களுடைய வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு அறப்போர் இயக்கம் வெளியிடுற மாதிரி, இன்னைக்கு பல யூடியூபர்ஸ் கூட துணிஞ்சு சில தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி என்கிட்ட அதிகாரப்பூர்வமா ஆவணமாவே இருக்கு. இது எல்லாம் வைத்து நான் பொதுமக்கள் கிட்ட கருத்தை சொல்றேன். நான் ஒரு ஆளு சூப்பர் வேல்முருகன் சார். அப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் நீங்கள் கேட்ட தொகுதிகள், அந்த 3 தொகுதிகள் கொடுத்துருந்தா நீங்கள் அமைச்சரை புகுந்திருப்பீங்க, முதலமைச்சரை புகுந்திருப்பீங்க, இந்த ஆட்சி மாதிரி எந்த ஆட்சியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வானளவாக புகுந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கொடுக்கல, ஒன்று தான் தர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஒத்துக்காமல் இப்போ எல்லாத்தையும் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அது மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தது அதிமுகவில் என்ன நடந்துச்சு, திமுகவில் என்ன நடந்தது, அமைச்சர்கள் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவேன்னு சொன்னவங்க அப்போ மக்களுக்கு அப்போ அவ்வளோ நாள் துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, இல்லை கூட்டணி தர்மத்தை மீறி நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணீங்களா? அப்போ உங்களை பற்றி நீங்கள் உங்களுக்கு சாதாரண ஒரு எம்எல்ஏ இருக்கிற உங்களுக்கிட்டே இவ்வளோ மாதிரி விஷயங்கள் சிக்கிச்சுன்னா, உங்களை பற்றின எத்தனை விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கிட்ட அரசு இயந்திரத்தை வச்சுருக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது உங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நீங்கள் இருந்தால் இருங்க, போனால் போங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை புறந்தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது நிஜம்தானே? இப்போ நீங்களே உங்கள் வயலை ஒத்துக்கிறீங்க. இதெல்லாம் என்ன ஒரு அரசியல்? இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா ஓகோன்னு புகழ்கிறதும், விலகிக்கிட்டால் அப்படியே ஏருக்கு மாற அப்படியே பேசுகிறதும், அதில் மக்கள் மன்றத்தில் போய் வைக்க முடியாது. மக்களில் பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது உங்களுக்கு